ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆர் நாட்டுன்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. நீங்கள் ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யாருக்காவது ஹீலிங், டேரோ கிளாஸ், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ்குள்ளே சரண்டர் ஆகிக்கோங்க. The Lovers, King of Pentacles, okay, High Priestess, okay, 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 the Tower, okay, okay, Ace of Swords, the Fool, okay, the Devil, okay, ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆர் நாட்டுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஒரு கால் ஆர் மெசேஜ் பாசிபிள் பார்க்க போகிறோம். சரியா, வரக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற பாசிபிள் பார்க்க போகிறோம். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது மேரேஜ் ஆன பர்சன் கூட டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா இருக்கலாம். இல்லைன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். ஒரு ஃபெமினைன் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. அதாவது ஃபெமினைன்னா மதராக கூட இருக்கலாம், அல்லது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த ஃபெமினைன் எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே அப் அண்ட் டவுன் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகுதுன்னு நீங்கள் நினைக்கும்போது சடனாக ஒரு பிளாக்கேஜ் க்ரியேட் ஆகும், செப்ரேஷன் ஆகும். இல்லைன்னா ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் தான் போகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு காரணம் இந்த ஃபெமினைன் எனர்ஜி, அதாவது மதராக இருக்கலாம் ஃபெமினைன் எனர்ஜி. ஒரு சில பேருக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது ஃபேமிலி ஆர் மதராக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஒரு ஹைட் வெயிட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நீங்கள் கட்டையாக இருக்கலாம், அவர் ஹைட்டாக இருக்கலாம். அவர் ஹைட்டாக இருக்கலாம், அவர் கட்டையாக இருக்கலாம், நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம். அப்படி ஒரு ஹைட் வெயிட் ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் உண்டு. ஒருத்தர் மணி அதிகமாக வச்சுருக்கலாம், ஒருத்தர் மணி இல்லாதவராக இருக்கலாம். அப்படிங்கிற ப்ராப்ளமும் உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் லாங் ரன் போகுமான்னு அவருக்குள்ளேயே ஒரு டவுட் உண்டு அவருக்கு.
இந்த பர்சனுக்கு ஒரு அவேர்னஸ் எப்போவுமே இருந்துகிட்டுண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் போகுமா, லாங் லைஃப் போகுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவருக்கு மனசில் எப்போவுமே உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டு, இல்லைன்னுங்கிற சுச்சுவேஷன்லேயும் இவர் இருந்திருக்காரு. உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் இவர் இருந்திருக்காரு. ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த பர்சனுக்கு உங்களை பார்க்கும் வரைக்கும் இவரோட வேர்ல்டுங்கிறதே அம்மா மட்டும்தான், மதர். இவரோட வேர்ல்டில் வேறு எதுவுமே இல்லை. ஃபேமிலி, அம்மா, இதுதான் இவரோட உலகமே அப்படின்னு வாழ்ந்துருந்துருக்காரு. உங்கள் கூட கனெக்ஷன் ஆன பிறகு, அட்டாச் ஆன பிறகு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே இவங்க எப்படி என் மனசில் வந்தாங்கன்னு மைண்டில் எப்போவும் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஷார்ட் பீரியட்லேயே உங்கள் மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்டார். எப்போவும் திங்க் பண்ணிகிட்டு இருப்பார், எப்படி நம்ம ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் இருந்தோம், எப்படி கொஞ்ச நாள்லேயே இவங்க இந்த அளவுக்கு நம்ம மனசில் வந்துட்டாங்க அப்படின்னு மைண்டில் எப்போவும் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இவருக்கு ஆனால் உங்கள் மேலே அன்கண்டிஷ்னல் லவ் உண்டு, ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் த லவ் கண்டிப்பாக உண்டு. பட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை அவருக்கு. ஃபேமிலி இல்லை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் இவருக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு இருந்தவர். ஆனால் இப்போ மைண்டில் நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாரு. கரண்ட்லி அவர் மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ஃபேமிலி எல்லோரும் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு ஃபேமிலியோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு கரண்ட்லி. ஸோ இப்போ அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கரண்ட்லி அவர் ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபேமிலிக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும். தேர்ட் பார்ட்டிங்கிறது அவர் ஃபேமிலியில் ஒரு பர்சனாக இருக்கலாம், மதராக இருக்கலாம். இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியாமல் தான் ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டார். நம்ம நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியல, ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியலைன்னு சொல்லி தான் அவரே அதை ரியலைஸ் பண்ணி அவேர்னஸோடு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டார். இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணி மேபி 6 months இருக்கலாம், 6 weeks இருக்கலாம், 6 days கூட இருக்கலாம், 6 years கூட இருக்கலாம். இவருக்கு உங்கள் மேலே இஷ்டம் உண்டு. உங்களை தெரியாமல் உங்களை ஒரு ஸ்பை மாதிரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருப்பீங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் ஃபேமிலி பக்கம் தான் நிற்கிறாரு. ஃபேமிலி பக்கம் நின்னாலுமே உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். கரண்ட்லி நீங்கள் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுண்டு. அவருக்கு நம்ம மேலே லவ் கேர் எல்லாம் இருக்குது. பட் ஃபேமிலிக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுண்டு. அதனால நீங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருங்க. உங்கள் பர்சன் ஒரு கண்ட்ரோலிங்கான பர்சன் கூட, கேரக்டர் கூட. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் மூவ் ஆன் ஆகலை. ஆனால் நீங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இதுக்கு பர்சன் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். ஸோ நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் நோ யூஸ்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க ஒரு டைமில். இவர் ஒரு கண்ட்ரோலிங்கான பர்சன், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாரு. நம்ம இவருக்கு என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் இவர் ஒரு யூஸும் இல்லை, இவர் திரும்ப வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி நீங்களே அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, கட்டாயம் திரும்பி இந்த ரீபர்த் ஆகும் தோணிகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அந்த ட்ரஸ்ட் அண்ட் பேஷண்ட் உங்களுக்கு நிறைய உண்டு. உங்கள் மைண்ட் காமாக ட்ரஸ்ட்டோட பேஷண்ட்டோட இருக்கிறீங்க நீங்கள். பட் இவர் ஏதாவது ஒரு வேளை உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் காண்டாக்டில் இருந்தாலும் அன்பிளாக் பண்ணி பார்ப்பார், திரும்பவும் பிளாக் பண்ணிடுவார். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதை அவர் வாட்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து உங்கள் பர்சன் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இவங்க இப்படி ஹாப்பியாக இருக்காங்க, எந்த ஒரு கஷ்டம் இல்லையா, நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் நம்ம மைண்டில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு மனசு, ஆனால் இவங்க ஹாப்பியாக இருக்காங்களே அப்படிங்கிறது அவர் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். ஒருவேளை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டீங்களோ அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி அவர் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் கன்ஃபியூஷன் ஒரு ஸ்டேட்லேயும் இருக்கார். ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் அவர் இருந்துகிட்டு இருக்கார். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் உண்டு. அதோட சயின்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதாவது ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க அடிக்கடி, 222, 1010, 111 இப்படி பார்ப்பீங்க.
அப்புறம் வந்து விடிய காலையில் 2 to 5 o'clock எழுந்திரிச்சிடுவீங்க. அப்புறம் தூக்கம் வராது. இது எல்லாமே உங்களுக்கு சைன்ஸ் தான், ஏஞ்சல்ஸோட சைன்ஸ் தான். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இவர் மூவ் ஆன் பண்ண டைமில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ ஒரு காலர் மெசேஜ் வந்து வரதுக்குள்ள பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அவர் வந்து கிளாரிட்டி கொடுக்காததுனால அவங்க பர்சன் மைண்டில் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ஒரு மெசேஜ் ஆர் ஃபோன் வரதுக்குள்ள பாசிபிலிட்டி இருக்குது. பட் அது ஸ்டேபிள் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே லூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. என்ன தான் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும், ஃபேமிலி இருந்தாலும், அவர் உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்தாலும் திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது ஃப்யூச்சரில். பட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லூப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. பட் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. மெசேஜஸ் ஆர் கால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் ஸ்டேபிள் இல்லை. ஓகேவா? ஓகே. இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ரெசனேட் ஆகிற லெட்டர்ஸ் T, P, K, A, S, H. இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 666, அப்புறம் 1010. ஓகே. இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜூன், ஏப்ரல், டிசம்பர். இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1, 2, 5, 9, 19, 14. Okay. Thank you. Keep supporting.